எங்கள் அப்பா சொல்கிறாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்தை, இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், உணவளிக்கிறான். உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது. அப்போ 2 தாய். அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காடு தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்கிறாங்க. மனச்சான்று சொல்லுங்க, எவ்வளோ வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில் சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்துத்தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்கே சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்கே வாழ்கிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்புனதை தவிர வேற என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, கொலை பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில். காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில் இலக்கு இல்லாமல் சுற்றுக்கெல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சிகள்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க? அவங்க அரசு, அவங்க நூல். இந்த நாடே 90 விழுக்காடு அவங்க நாடு தானே. என்னோட தாழ்மையான கோரிக்கை, இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம். யார் எதிர்க்க போகிறா? எதுக்கு அவர் பேரை வைக்கல? கழிப்பிடம், குடிப்பிடம். கழிப்பிடம், குடிப்பிடம் 2 தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா? கியாபி விஸ்வநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன். எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினாங்க? எல்லா அடையாளங்களையும் மூடிடணும். தமிழனுக்கு எது பெருமை இருக்கோ, எவன் முன்னோன்னு, எவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சி போராடி செத்த பெருமை மிக அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும். பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, வரலாறு இல்லை. உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்கிறீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக ஐயா கருணாநிதி தான், பேருந்து நிலையமாக ஐயா கருணாநிதி தான். எதுன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா? அது ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் அவர் பேர் தான். பல்நோக்கு மருத்துவமனையா, அதுக்கு அவர் பேர் தான். இதில் 2 பேருமே சலித்தவர்கள் இல்லை, காங்கிரஸ் பிஜேபி. அதனால் அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்கள் அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும்போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார்ன்ட்டு நத்தை மேலே அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்து கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யாருன்னு சொல்லுங்க. அன்றைய கலைஞர். அவ அதை எப்படி சொல்றது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று? இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசின ஆள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு 1975 நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு. வேலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்தில் எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தாக இருக்கும், திமுக கையெழுத்தாக இருக்கும்.
இது ஏதாவது ஆதாரபூர்வமாக எடுத்து அனுப்பணுன்னாலும் நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்பிவிடுவேன். நீங்கள் டங்ஸ்டனை எதிர்க்கிறது நான் தீர்மானம் போடுறேன். நீங்கள் வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்கள். 2022-23 நீங்கள் பேசுனது இருக்கா, பேசுனீங்களா இல்லையா? இதே மாதிரி கொடுந்துட்டம் தானே மீத்தேன் ஈத்தேன், அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு? நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு கேள்வி தானே, வெளிப்படையா பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களா? போடல. ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனா நின்று சண்டை செய்யறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவன் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பாக கேட்குறேன். இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கை வச்சு பேசுங்க. உங்கள் கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடல? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இட ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இட பகிர்வு, இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது. இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது PT உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்ற இருக்கு. செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்துன்னு கொடுத்தியா? அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க முடியலையே, நீ எடுக்க மாட்டிய?